கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்தே சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கற்று நிச்சயித்து கொண்ட வேளையில் நிலைத்திரு. எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு நிருபத்தில் தீமோத்தேயு எழுதுகிறதான வார்த்தை, அது ஆலோசனை, அறிவுரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக முக்கியமாக அறிவுரை. தீமோத்தேயு சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டவர். 2 தீமோத்தேயு 3:15 தீமோத்தேயு சின்ன வயதிலிருந்தே சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அவன் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காணப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் அந்த வசனத்தை அவன் சிறு வயதிலிருந்து அறிந்திருந்தாயே என்று ஞாபகப்படுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால் இந்த வசனங்கள் சொல்லுகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். நீ கற்று நிச்சயத்தை கொண்டு நிலைத்திரு, அவை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் 15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட நாணம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன வயதிலிருந்தே தீமோத்தேயு இந்த வேத வசனங்களை வார்த்தைகளே, ஆண்டோட வார்த்தைகளை அறிந்திருந்த ஒரு சின்ன பிள்ளையாக மனுஷனாக காணப்பட்டான். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து அதே அதிகாரத்தில் 15 கவனிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசனாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட நாணமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறது. எனக்கு அன்பானலேருந்து வேத வசனங்கள், நாம் கையில் வைத்திருக்கிற வேத வசனம், நாம் படிக்கிற வேத வசனம், நாம் பிரசங்கம் பண்ணுகிற வேத வசனம், நாம் உபதேசிக்கிற வேத வசனம், வேதம் சொல்லுகிறது 16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். இப்போ பாருங்கள், உதாரணமாக நீங்கள் படிக்காமல் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது. பழைய காலத்திலலாம் அந்த வாத்தியார் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ஆனால் அவங்க பிள்ளைங்களை தெருவில் உட்கார வச்சு மண்ணில் ஆளெல்லாம் எழுத சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க அவங்களே ஆசிரியர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாத்தியார் ட்ரைனிங் படித்தாங்களா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அறிவு அவர்களுக்கு இருந்தனால மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு அறிவு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள், இந்த 16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினாகும். ஊழியக்காரர்கள் தேறினாக மாற வேண்டும். வசனத்தில் தேறினாக மாற வேண்டும். நீங்கள் எந்த காரியத்தில் தேடுறீங்களோ இல்லையோ, ஜோக் அடிக்கிறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, பித்தலாட்டம் பண்ணுறது, சபையில் ஆத்துமாக்களை கொண்டு வரது, கர்த்தர் பேசாமல் கர்த்தர் பேசினார்ன்றது, இதெல்லாம் ஊழியக்காரர்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவருக்கு பிரியில்லாத தேர்ன காரியங்கள். இந்த தேர்ன காரியங்களில் வேதம் சொல்லலை. ஆண்டவருடைய காரியங்களில் தேறின மனுஷனாக மாற வேண்டும். அதுதான் வசனம் சொல்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் படிக்காமல் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளவே முடியாது. உதாரணமாக நான் சொல்கிறேன். பிலிப்பு பிரயாணமாய் போய் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த கந்தக நாட்டு மந்திரியுடைய ரதத்தில் சேர்ந்து கொள்ளுன்னு சொன்னார். போய் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மந்திரியுடைய ரதத்தில் போய் பிலிப்பு சேர்ந்து கொண்டான். அந்த மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து கொண்டு வருகிறார். பிலிப்பு அவரை பார்த்து கேட்குறார், நீ வாசிக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், நல்ல அருமையாக சொல்கிறார், ஒருத்தர் எனக்கு விலைக்கு சொல்லாவிட்டால் அது எனக்கு தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் வளர வேண்டுமானால் முதலாவது படிக்க வேண்டும். படித்த காரியத்தில் நமக்கு உறுதி வேண்டும், தெளிவு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய பாஸ்டர்மாருங்க தர்க்கம் பண்ணுறது என்ன காரியம்னா, பேதுரு எங்கே படித்தார், யாக்கோபு எந்த பைபிள் ஸ்கூலில் படித்தார், யோவான் எந்த பைபிள் ஸ்கூலில் படித்தார். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் யாக்கோபா, நீங்கள் பேதுருவா, நீங்கள் யோவானா, நீங்களாக தான் இருக்கிறீங்க, நானாக தான் இருக்கிறேன். அவர் எல்லாம் ஆண்டவராகி இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லா பைபிள் ஸ்கூலில் காட்டிலும், எல்லா செமினாரை காட்டிலும் ஒரு பெரிய காரியம். இயேசுவோடு கூட இருக்கிறது, அவருடைய வார்த்தைகளை கவனிக்கிறது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதெல்லாம் ஒரு பெரிய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முதலாவது காரியம், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, முதல்ல கற்க வேண்டும், படிக்க வேண்டும். படித்தால் தான் அதனுடைய காரியத்தில்
அது நிலைத்திருக்க வேண்டும். நிச்சயம் வேணும். அதில் நம்ம நிறைய காரியத்தை படிக்கிறோம், ஆனால் அது குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு இல்லாமல் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிச்சயம் நமக்கு இருந்தால் மாத்திரமே அதில் நாம் நிலைத்திருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் படிக்கிறாங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க, ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவங்களால வளர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன். ஆண்டவர் விதை விதைக்கிறவனுடைய உண்மை சொன்னார். மத்திய 13 அதிகாரத்தில் சில விதை முள் வழி அருகே விழுந்தது, அது பறவைகளெல்லாம் பட்சித்து போட்டது. சில விதை முள்ளுள்ள இடத்துல வந்து வளர்ந்து என்ன செய்ய முடியல, அது பட முடியாதபடி இந்த முள் அதை நறுக்கி போட்டது. இன்னொரு சில விதை கற்பாறை உள்ள இடத்துல விழுந்தது, அதிகமான வேர் கொள்ள முடியாதனால அது என்ன செய்ய முடியல, அது வளர முடியவில்லை. சில விதைகள் மாத்திரம் நல்ல நிலத்தில் விழுந்தது. எனக்கு அன்பானவரில் வேர் கொள்ள முடியாதபடி நமக்கு வசனத்தில் வேர் கொள்ள வேண்டுமானால், நாம் இன்னும் ஆவிக்குரிய ஜீவத்தில் ஆழமாக போக வேண்டுமானால், நாம் கற்று நிச்சயித்து கொண்ட வேத வசனங்களில் ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த தெளிவு நமக்கு இல்லாவிட்டால் நாம் அதை பற்றி தெளிவு இல்லாமல் போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெளிவு இல்லாமல் நாம் யாரையும் தெளிவுபடுத்த முடியாது. வேதம் அப்படி தான் சொல்லுது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. நான் ஓடாமல் என்னோட கூட யாரையும் கூட்டி கொண்டு ஓட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக்கொள்ளும் போது நமக்கு பின்னே ஓடி வருவோம், உன்னத பாட்டில் சொல்கிற வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிற வார்த்தை, நீ கற்று நிச்சயித்து கொண்டவையில் நிலைத்திருக்கணும். நிறைய பாஸ்டருக்கு அழைப்பு இருக்கும், பைபிள் ஸ்கூல் போவாங்க, ஊழியம் செய்வாங்க, வேகமாக ஊழியம் செய்வாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு இருக்காது. ஆண்டவர் சமூகத்தை விட்டு, அழைப்பு விட்டு, ஊழியத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு தூரம் போயிடுவாங்க. நிலைத்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலைத்திருக்க வேண்டுமானால் கற்று நிச்சயித்து கொண்டதில் நமக்கு ஒரு உறுதி வேண்டும், ஒரு தெளிவு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தீமோத்தேயு குறித்து எழுதும்போது பிலிப்பியரில் இப்படியாக சாட்சி சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை வாசிக்கிறேன். ஒரு சில வசனங்கள். 19ஆம் வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாக தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுக்குள் நம்பியிருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை போல மனதுள்ளவன் வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. எனக்கு அன்பானவர்கள், தீமோத்தேயு குறித்து பவுல் எவ்வளோ தெளிவாக தைரியமாக சொல்லுகிற ஒரு சாட்சி. அடுத்த வசனம், மற்றவர் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுவை, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆண்டவருடைய வசனம் அப்படி தான் சொல்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கணுமானால், அவர் நம்மோடு கூட நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் அவரோடு நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய வசனம் அப்படி தான் சொல்கிறது. 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டது போல நீங்களும் என் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், ஒருவன் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நாம் நிலைத்திருக்கணும், உபதேசத்தில் நிலைத்திருக்கணும், அழைப்பில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், உண்மையில் நிலைத்திருக்கணும், ஊழியத்தில் நிலைத்திருக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தீமோத்தேயுக்கு ஆண்டவரே பவுல் மூலமாக சொல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, நீ கற்று நிச்சயத்தை கொண்டு நிலைத்திருந்து சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட அநேக காரியங்களை படிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் அதில் நாங்கள் நிலைத்திருக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் நாங்கள் நிலைத்திருக்கிற மனதை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, பவுலாகின் ஆண்டவரே, நம்முடைய தேவனுடைய மனுஷன் தீமோத்தேயு குறித்து ஒரு நல்ல சாட்சி சொன்னது போல்
நீர் எங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நாங்கள் உம்மில் நிலைத்திருந்தால் நீர் எங்கள் நிலைத்திருப்பீர். நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க அது உதவியாக இருக்கும். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த அருமையான பிள்ளைகளை, ஆண்டவரோட ஊழியங்களை, குடும்பங்களை ஆசீர்வதி தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெஞ்சங்களே வாருங்களே என் நேசர் இயேசுவிடம், நெஞ்சங்களே வாருங்களே என் நேசர் இயேசுவிடம், வந்திடுவீர் இந்நேரமே வா என்று அழைக்கின்றாரே, வந்திடுவீர் இந்நேரமே வா என்று அழைக்கின்றாரே. என் பாவ பாரங்களை தன் நெஞ்சில் சுமக்க வந்தார், என் பாவ பாரங்களை தன் நெஞ்சில் சுமக்க வந்தார், எல் துன்ப துக்கங்களை எல்தனில் நீக்க வந்தார், எல் துன்ப துக்கங்களை எல்தனில் நீக்க வந்தார். நெஞ்சங்களே வாருங்களே என் நேசர் இயேசுவிடம், வந்திடுவீர் இந்நேரமே வா என்று அழைக்கின்றாரே. இயேசுவன்றி தெய்வமில்லை, இயேசுவன்றி ரட்சிப்பில்லை, இயேசுவன்றி தெய்வமில்லை, இயேசுவன்றி ரட்சிப்பில்லை, உலகத்தில் ரட்சகராம் எல்தனில் உதித்து விட்டார், உலகத்தின் ரட்சகராம் எல்தனில் உதித்து விட்டார். நெஞ்சங்களே வாருங்களே என் நேசர் இயேசுவிடம், வந்திடுவீர் இந்நேரமே வா என்று அழைக்கின்றாரே, வந்திடுவீர் இந்நேரமே வா என்று அழைக்கின்றாரே.